சின்னத்திரை ஆக்டரான பிரியங்கா நல்கரை இப்ப சோசியல் மீடியால போட்டிருக்க இந்த ஒரு போஸ்ட் தான் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதை கேட்ட நிறைய ரசிகர்கள் ஏன் இந்த திடீர் முடிவு, என்ன ஆச்சு, எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதை பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். பிரியங்கா நல்கரி அவர்கள் ரோஜா சீரியல் மூலியமா சின்னத்திரையில இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழ்ல சீதாராமன் அப்படிங்கிற சீரியல் பண்ணாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு வந்தது மட்டும் இல்லாம அந்த சீரியலை திடீர்னு குயிட் பண்ணிட்டு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டாங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ஓகே மேரேஜ் தானே ஆனிச்சு, ஏன் சீரியல்ல கண்டினியூ பண்ணலாம்ல, ஏன் எதனால நீங்க இப்ப திடீர்னு குவிட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அதனாலதான் இவங்க குவிட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு டாட் வைக்கிற மாதிரி அவங்களும் ஒரு சில விஷயங்களும் சொன்னாங்க. அப்ராட்ல ஹஸ்பண்ட் இருந்ததுனால அவங்களால ஒருவேளை ஆக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற செய்தியும் பயங்கரமா பரவிட்டு இருந்துச்சு. இந்த ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே தான் கண்டிப்பா பதிலடி கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செயல்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு சீரியல் கிடைச்சிச்சு, அதான் நலத்தமேந்தி. நல்ல ஒரு லீட் ரோல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டால ரொம்ப ஆக்டிவா இருக்க பர்சன், ரொம்ப மோட்டிவேஷனலாவும் போடுவாங்க, ரொம்ப சேடாவும் போடுவாங்க. இப்படி இருக்க நிலைமையில தான் ரீசெண்டா அவங்க போட்ட அந்த ஒரு ஸ்டோரி எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையோ, ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களோ, ஏன் இன்ஸ்டால இருந்து போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணாங்க, இவங்க பிரிஞ்சுட்டாங்க தான் போல அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே ஒரு டாட் வைக்கிற மாதிரி இவங்க ஒரு செயல் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இப்படி தேவையில்லாம பேசுறீங்க, என்னோட ஹைலைட்ட பாருங்க, நாங்க நல்லா தான் இருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், நீங்களா உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரோட வாயுமே அடிச்சாங்க. இப்படி இருக்க நிலைமையில திடீர்னு ஒரு போஸ்ட் நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு அவங்க போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போறேன், நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் இது ஆக்டிவாவே இருக்கும், அப்புறம் என்கிட்ட ப்ரமோஷனுக்காக அனுப்பின எல்லா ப்ராடக்ட்டையும் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன், யாரெல்லாம் அனுப்புனீங்களோ தயவு செஞ்சு டிஎம்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு இவங்க போட்டிருக்க இந்த ஒரு போஸ்ட் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. இத பார்த்த நிறைய ரசிகர்கள்லாம் எதனால இப்படி பண்றீங்க, எங்களுக்கு புரியவே இல்ல, திடீர்னு ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இப்ப இருக்க இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க கூட ஈஸியா கனெக்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. அப்படி இருக்க நிலையில திடீர்னு பார்த்தா இவங்க எல்லாத்தை விட்டு வெளியில போறேன்னு சொல்றாங்க. சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கு தெரியும். ஏன் இந்த ஒரு பிரேக், ஒருவேளை இவங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ் போகுது, அது மட்டும் இல்லாம நெகட்டிவா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்காக இப்படி பண்றாங்களா, இவ்வளவு நாள் எவ்வளவு ரூமர்ஸ் ஆனாலும் எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் அவங்களோட செய்கைகள் இருந்துட்டு இருக்கும். இப்படி இருக்க நிலைமையில திடீர்னு பிரியங்கா நல்கரி பண்ற இந்த ஒரு விஷயம் பயங்கர ஷாக்ல ரசிகர்கள் எல்லாத்தையுமே தள்ளிவிட்டு வச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இப்படி ஒரு இன்ஸ்டால ஃபெமிலியராவும் சீரியல்ல ஃபெமிலியராவும் இருந்துட்டு இருக்க ஒரு பர்சன் திடீர்னு இன்ஸ்டா விட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாம போறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.